மேட்ரிமோனியல் சைட்ல இன்னொரு பொண்ண பாக்குறாங்க நிலா. உடனே சேரன் கிட்டயும் வீட்ல உள்ளவங்க எல்லாத்தையும் சொல்றாங்க, அண்ணனுக்கு இன்னொரு பொண்ண நம்ம பாக்குறதுக்காக அவங்க வீட்டுக்கு போறோம் அப்படி சொல்றாங்க. உடனே இல்லப்பா எனக்கு அங்க வரதுக்கு விருப்பம் இல்லப்பா, நீங்களா போயிட்டு அந்த பொண்ணு உங்களுக்கு பிடிச்சுன்னா எனக்கு ஓகே அப்படி சொல்றாங்க. என்னன்னு நீங்க பேசினாதானே அப்படின்னு சொல்லிட்டு கன்வின்ஸ் பண்ணி சேரனை கூப்பிட்டு போறாங்க. அங்க போயிட்டு அந்த பொண்ணு வீட்டுல உள்ளவங்களுக்கு எல்லாம் சேரனை பிடிச்சிருச்சு, பொண்ணுக்கும் பிடிச்சிருச்சு. பொண்ணை பார்த்துட்டு உங்களுக்கு எல்லாம் பிடிச்சா எனக்கு பிடிச்ச மாதிரிமா அப்படி சொல்றாங்க. ஆனா உங்களுக்கு பிடிச்சதுன்னா சொல்லுங்கண்ணே, எங்களுக்கு பிடிக்குதுன்னா நீங்க எதுக்கு சொல்றீங்க, நீங்க தான் கல்யாணம் பண்ண போறீங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு பிடிச்சிருப்பா அப்படி சொல்லிட்டு சேரன் சொல்றாங்க. அந்த பொண்ணுக்கும் பொண்ணு வீட்டுல உள்ளவங்க எல்லாத்துக்குமே வந்து சேரனை பிடிச்சிருச்சு. ஆனாலும் நாங்க வீட்டுக்கு போங்க அப்புறம் சொல்றோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க பொண்ணு வீட்டுல உள்ளவங்க. அதே மாதிரியும் சேரன் வந்து வீட்டுக்கு வந்துடுறாங்க. ஆனா வந்து பொண்ணு வீட்டுல எந்த தகவலும் சொல்லல. அதனால நீலாவும் சோழனும் அவங்க வீட்டுல போயிட்டு அன்னைக்கு பொண்ணு பார்க்க வந்திருந்தோம்ல, ஆனா நீங்க வந்து அதுக்கடுத்து எதுவும் சொல்லவே இல்லையே அப்படி சொல்றாங்க. இல்லங்க எங்களுக்கு அந்த பையனை பிடிச்சிருச்சு, கல்யாணத்துக்கு தான் சம்மதம், ஆனா ஒரு கண்டிஷன் அப்படிங்கிறாங்க. என்ன கண்டிஷனுங்க, என்னவா இருந்தாலும் வெளிப்படையா சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிலா கேக்குறாங்க. இங்க அந்த வீட்டுல ஃபுல்லா பசங்களா இருக்கிறாங்க, அப்படி இருக்கும்போது என்னால அந்த வீட்டுல வந்து இருக்க முடியாது. ஒண்ணு பண்ணலாம், எனக்கு கல்யாணம் ஆனா நாங்க தனி குடுத்தனம் போனா நாங்க இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு சொல்லுது. உடனே அவன் பொண்ணோட அப்பாவும் ஆமாங்க என் பொண்ணோட இஷ்டம் தான் எங்களுடைய விருப்பம், எங்க பொண்ணு சொல்ற மாதிரி அவங்க எல்லாரும் பசங்களா இருக்கனால தனி குடுத்தனம் போகணும் கல்யாணத்துக்கு பிறகு, அப்படி அதுக்கு உங்களுக்கு சம்மதம்னா நம்ம இந்த கல்யாணத்தை பத்தி பேசலாம் அப்படின்னு சொல்றாங்க. உடனே சோழன் ஷாக் ஆகுறாங்க. அண்ணன் இதுக்கெல்லாம் சம்மதிக்கவே சம்மதிக்காது நிலா அப்படிங்கிறாங்க. உடனே நிலா அண்ணன் கிட்ட இப்ப பேசி பார்க்கலாம், பேசி அவங்க என்ன சொல்றாங்களோ அதை வந்து பார்க்கலாம், நம்ம கன்வின்ஸ் பண்ணி எப்படியாவது கல்யாணம் பண்ணி வைக்கலாம், அதுக்கு பிறகு பாத்துக்கலாமே அப்படின்னு சொல்லி நிலா சொல்றாங்க. இல்ல நிலா இதுக்கு அண்ணன் ஒத்துக்கவே ஒத்துக்காது அப்படின்னு சொல்லிட்டு சோழன் நிலாவும் பேசிக்கிட்டு இருக்காங்க. சரிங்க நீங்க வீட்டுல போய் பேசி கலந்து பேசி எதனாலும் சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்களும் சொல்றாங்க. சரி எப்படி நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.